Good morning, champion. This is Professor Asun from Government College Technology. I am knowing my technical champion Sherin Alam with me. இன்னைக்கு என்ன பார்க்கறோம், மெட்ராலஜி சம் ஆஃப் தி क्वेश्चंस பார்க்க போறோம். சூப்பரான 6 क्वेश्चन எக்ஸாம்ல கேட்ட 6 क्वेश्चन பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்க? The question is, what term is used to designate the direction of the predominant surface pattern produced by machining operation? The A, roughness, B, lay, C, waviness and D, cutoff. So வந்து direction of predominant surface pattern produced by the machining operation. ஒரு machining operationல கிரியேட் பண்ற டைரக்ஷன் ஆஃப் predominant surface pattern எதை குறிக்குது? நம்ம டைரக்ஷன் ஆஃப் predominant surface pattern பார்த்தோம்னா லே அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து அது நிறைய வாட்டி லே அப்படின்னா டைரக்ஷனல் அப்படின்னு எல்லுல முடித்தோம் லேன்னு. அப்ப லே டைரக்ஷனல் அப்படின்னா என்ன சொல்றாங்க? Lay direction of predominant surface texture produced by machining operation is called lay. These can be parallel lay, perpendicular lay, multi-directional lay, knurling, circular and radial lay. So lay வந்து இத்தனை வகை parallel lay, perpendicular lay, multi-directional lay, knurling, circular and lay and radial lay நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் பி is the right answer. அடுத்த क्वेश्चन பாப்போம். அடுத்த क्वेश्चन என்ன கேக்குறாங்க? What symbol is used to indicate surface roughness? சர்ஃபேஸ் ரஃப்னஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படினாங்க, என்னென்ன சிம்பிள் கொடுத்திருக்காங்க? Option A equal to, B is square root and C is 0.1 to the root of 0.1 and D is triangle. ஸோ இன்வெர்டட் ட்ரையாங்கிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே ட்ரையாங்கிள் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க. சர்ஃபேஸ் ரஃப்னஸ் இஸ் டெசிக்னேட்டட் அஸ் டிராயிங். இந்த மாதிரி டிராயிங் வரையலாம். இதில் ஏ எதை குறிக்குது? A shows measuring allowance. B is roughness value. Roughness value micrometerல கொடுக்குறாங்க. C direction of lay and D is measuring method and E is sampling method. So option C தான் ரைட் ஆன்சர். ஸோ இது வந்து ஜெனரலா அந்த நோட்டேஷன் எப்படின்றத இங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்றது மெஷினிங், ஏன்றது இங்க இருக்கு, மெஷினிங் அலவன்ஸ், பின்றது இங்க இருக்கு, அது வந்து ரஃப்னஸ் வேல்யூ இன் மைக்ரோமீட்டர், சின்றது லே, டின்றது மெஷினிங் மெத்தட், இன்றது சாம்பிளிங் மெத்தட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மெஷினிங் மெத்தட் ரெண்டு மெத்தடும் வந்து மேலே வருது, மெஷினிங் மெத்தட், சாம்பிளிங் மெத்தட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். ஏபிசி வந்து அலவன்ஸ் ஆரம்பிச்சு ரஃப்னஸ் வேல்யூல போய் டைரக்ஷன் ஆஃப் லேல முடிஞ்சு அப்புறம் மெஷினிங் மெத்தட், சாம்பிளிங் மெத்தட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு மேட்ச் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி மேட்ச் பண்ணியே வச்சிட்டோம். இப்போ லே சிம்பிள், சர்ஃபேஸ் பேட்டர்ன், டிஸ்கிரிப்ஷன் இது மூணுமே கம்பேர் பண்ணுவோம். லே சிம்பிள்ல ஈக்குவல் இருந்தா சர்ஃபேஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும்? parallel lines வரைஞ்சிருக்கும். அது என்ன சொல்றாங்க? Lay is parallel to line representing surface to which symbol is applied. சோ அந்த ஈக்குவல் இருந்தா parallel lines இருக்கணும். அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணது தான் சிம்பிள் அப்ளை பண்ணலாம். perpendicular இருந்தா எப்படி நோட்டேட் பண்றாங்க? The lines will be perpendicular and lay is perpendicular to line representing surface to which symbol is applied. perpendicular இருக்கும், அங்க lay parallel இருக்கும். cross இருந்தா it will be a crisscross in angular direction and lay is angular in both directions to line representing surface to which symbol is applied. R இருந்ததுனா for R, lay is approximately radial relative to the center of the surface to which symbol is applied. So radialனா இப்படி இருக்கும், cross அப்படினா இப்படி இருக்கும். அது இது perpendicular perpendicular இருக்கும், parallel parallel இருக்கும். தெரியும். இந்த நாலுமே வந்து ஒரு மேட்ச்ல கேட்டிருந்தாங்க. ஒரு சூப்பரான क्वेश्चन நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன பார்க்க போறோம் அப்படினா consider the following statement சொல்றாங்க. என்னென்ன ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க? The amount of interference needed to create a tight joint varies with diameter of the shaft. The second statement is an interference fit creates no stresses state in the shaft, and the last statement is the stress state in the hub is similar to a thick walled cylinder with internal pressure. Which of the above statements are correct? above statementல வந்து C தான் கரெக்ட் சொல்றாங்க. C னா 2 and 3, 1 மட்டும் வராதுன்றாங்க. அதுக்கு ரீசன் கொடுத்திருக்காங்க. என்ன ரீசன் கொடுத்திருக்காங்க? The amount of interference depends on the L limit of the shaft and H limit of the hole. So lower limit of the shaft and higher limit of the hole தான் சார்ந்திருக்கும்ன்றாங்க இன்டர்ஃபரன்ஸ். கண்டிப்பா diameter of the shaft சார்ந்திருக்காதுன்றாங்க. இதுல இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட் வந்து no stress state on the shaft. shaft வந்து என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ரெஸ் ஷாஃப்ட் வந்து நம்ம வலுக்கட்டாயமா வந்து ஹோல்ல இது பண்றதுனால ஹோல்ல தான் ஸ்ட்ரெஸ் இருக்குமே தவிர ஷாஃப்ட்ல ஸ்ட்ரெஸ் இருக்காதுன்றாங்க. ஸ்ட்ரெஸ் ஸ்டேட் இந்த ஹப் வந்து திக் வால் சிலிண்டர் வித் இன்டர்னல் பிரஷரோட சிமிலரா இருக்கும் அப்படின்ற ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சம் ஆஃப் த பேசிக் क्वेश्चंस இன் மெட்ராலஜி பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். கத்து கொடுத்த ஷெரினாக்கு தேங்க்யூ ஸோ மச்.